கேளுங்கள் சாமி. நில்லும் நில்லும் போகவே வேண்டாம். நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் சாமி. வல்லவரை வாருமையா பத்து வர முத்தம் தாரும் சாமி. முத்தனை வாருமையா முத்தம் ஒன்று தாரும் சாமி. திருவடியை காண வேண்டும். கண்ணலரை வாருமையா பொன்னரை எப்படி இருக்கும் சுவாமி? இருவரும் கட்டி முத்தம் தாரும் உனக்கு இறக்கமையா எனக்கு வந்து ஒரு முத்தம் தாரும் சாமி. திருவாரத்தை விட வேண்டும் சுவாமி. அது மட்டும் கிடையாது சாமி. என்ன தெரியுமா? இதுவோ காரையா இதுவோ காரையா இதுவோ காரியா அதுவோ கலப்பையா அதுவோ கலப்பையா இதுவோ நொக்கத்தடியா இது என்ன தெரியுமா? இதுதான் அடிச்சு ஓட்டக்கூடிய ஓடு. இதுவோ வளர்த்த மாடு, இதுவோ இறத்த மாடு. வந்து ஸ்டெப்னி மாடு. ஆமா, எங்களுக்கு ஏற்படுத்திக்கு சம அதை கூட்டி ஓட்டிக்கிறது. ரெண்டு கால் சோறு படுத்துக்கிச்சுன்னா நான் எடுத்து விட்டுக்கிறது. கலிப்பேவே அப்படி என்ன ஒரு கொட்டா ஒரு கொலப்பிட்டியா? கொட்டா ஒரு கொலப்பிட்டுல பேயால மழை பெய்து அருகு மலைச்சு அப்படியே அருகும்பாட்டு வந்திருக்குது. அது எப்படி ஓட்டி கலப்பேரி தெரியுமா? அப்படியே சலாக்கு போலாக்கு சலாக்கு போலாக்கு சலாக்கு போலாக்கு சலாக்கு போலாக்கு சலாக்கு அப்படியே அது மட்டும் கிடையாது சாமி. அது மட்டும் கிடையாது சாமி. இன்னும் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சாமி
அது மட்டும் கிடையாது சாமி. வேற என்ன தெரியுமா? மரங்கன கொட்டது மண்ணா, மரங்கன கொட்டது மண்ணா. மன்மதன் ரதி வாழக்கூடிய இருக்கிறார். அந்த மன்மதனாகப்பட்ட பானமாகப்பட்டது என் மார் மேலே வந்து பாய்ந்ததை போல உண்மையிலே ஆசையாகி எங்கள் மார் உருகி போய் இடத்திலே வருகிற வாங்க கட்டி பிடிங்க. எங்க பாருங்க, உங்கள்ட்ட உங்ககிட்டே இருக்குது, எங்களுக்கு எங்ககிட்டே இருக்குது. எடுத்துக்கலாம். ஒண்ணு தேர்ஞ்சும் போறதுல எங்களுக்கு ஒண்ணு குறைஞ்சும் போயிருந்தல. 2 சப்பு 1 துப்பு வர வைக்கிற எடுத்துக்கிற வரையா வரையா. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்ன வார்த்தை சாமி? வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்டு ஆனா இதுக்கு மேல நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கேளுங்களம்மா. அதுக்கு தாசாமி நாங்க வந்திருக்கிறோம். என்ன ஐ லவ் யூ சொல்ல மாதிரியா? எங்க அண்ணா சொல்லி இருக்கிறார். முதலாக ஒரு பெண்கள் மோகித்து வந்தால் முதல் வார்த்தை தாய் என்றோ, இரண்டாவது வார்த்தை அக்கா என்றோ, மூன்றாவது வார்த்தை தங்கை என்றோ, அதே ஒரு ஆண் மோகித்து வந்தால் அண்ணா என்றும் அப்பா என்றும் தம்பி என்றும் 3 முறை சொல்லிப்பார். 3 வார்த்தைக்கு கேளாவிட்டால் கொல்லாவரம் பசுவா இருந்தாலும் கொன்றால் தோஷம் கிடையாது. அண்ணா சொல்லிய வார்த்தைக்காக முதல் வார்த்தை சொல்லட்டுமா? அம்மா ஏன பயந்தாய உங்களை பார்த்ததை உண்டானா? என்ன பார்த்தா?
எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? சொல்லு சாமி. யாரடி கேக்குறா? கிளவ தாத்தான்னு சொன்னா. முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்தி தொந்தைய வயர் சுரையே இந்த அங்கத்தில் பெற்றெடுத்தாரே எங்க அம்மா. எங்க அம்மா பார்த்தா உந்தி அம்மா போல இருக்கு. என்ன பார்த்தா கூறிய சரி உன்னோட சொல்லி உன்ன என்ன சொல்ற? என்ன பார்த்தா அப்படிக்குது? என்ன ரெண்டு பேர் பார்த்தா? உன்னை பார்த்தா எனக்கு தாய் மாதிரி இருக்குது. எங்க அம்மா மாதிரி இருக்கிற எங்க அம்மா தான். என்ன எங்க சொல்லிக்க அவங்கள ரெண்டு பேர் எப்படி சொல்லு. என்ன பார்த்தா உங்களை பார்த்தது உண்டானா உங்களை பார்த்தா எப்படி உட்காருங்க கொஞ்ச நேரம் இரு. அந்த மைக்க வச்சு போட்டு அப்புறம் உன் மைக்க தான் மாட்டணும். கொஞ்சம் பேக் உன் சூத்த கொஞ்சம் பின்னாடி நவந்து உட்காரு. இங்க உட்கார இடத்த விட்டு வெடியா மாட்டி எழுந்து போயிட்டுன்னு வச்சுக்க. ஆமாடுல 3 மாசம் உள்ள விட்டு 3 மாசம். சரி சாமி என்ன சொல்ற? ஓ சாமி உங்களை பார்த்ததே உண்டானா எங்களை பார்த்தா எப்படி தெரியுமா? எப்படி நான் உனக்கு என்ன ஆக வேண்டும் தெரியுமா? என்ன மெண்டுக்கார ஆகணுமா? நீ எனக்கு என்ன ஆக வேண்டும் தெரியுமா? அம்மா நானமா உனக்கு நல்ல பிள்ளையாச்சுதே. உங்களை பார்த்தால் எனக்கு எப்ப தெரியுமா இருக்கிறது? எங்க அம்மா மற்றொரு புறம் இருந்தாலும் அந்த தினத்திலே பாண்டவராஜர் காலையில் சென்றால் குடிமக்கள் புரிய அவன் அந்த மகாமுனிவர் சாபத்தில் எங்க அப்பா செத்தாரா இல்லையோ எங்க அம்மா சித்தின்னு சொல்ல மாட்டேங்க தாயின்னு சொல்லுவாங்க. சிறிய தாயா சொல்லு. எங்க அம்மா மாந்தராஜனை போல இருக்கிறீங்கம்மா. எங்களை பார்த்தாவா? நான் உனக்கு பிள்ளையாக வேண்டும், நீ எனக்கு தாயாக வேண்டும். ஒரு தாயிடத்தில் பிள்ளை செல்வதற்கு தகுமாப்பா? இதை தகாதப்பா, வேண்டாம் விட்டு விடுகிறப்பா. பெரியவதா சொல்லிருக்கிறாங்களே என்னோட பெருமையா காலினா தவுட்டு பெருமி தாயா இவன் பெருமையும்
தெரிஞ்சுக்கா தாயின்னு சொல்லி ஒரு மாசம் 2 மாசம் ஒரு தர்மஸ்பத்திரா ஒரு ஸ்கேனா ஒரு எக்ஸ்ரேவா ஒரு மாங்காயா ஒரு புளிங்கரிசியா ஒரு சாம்பலா என்னத்த தின்னுப்புட்டு தடுக்கி ஒண்ணுங்கம்மா ஒரு நெல்லு கொள்ளையா ஒரு சோள கொள்ளையா எப்படி கேட்கறது ஒரு எள்ளு கொள்ளையா ஒரு தலை கொள்ளையா இங்க போயிடாத ஏப்பா ஏ கங்கந்தாரியா எங்கடா ஒரு கொல்லையில போய் படுத்துட்டு பாத்துருவானா ஒரு ஆத்துல போய் பாத்துட்டு போனா அம்மா சொல்லி உங்க அம்மா கை கொடு எழுந்து உட்கார் சொல்லு இல்ல சாமி ஏப்பா கை கொடுப்பா கை கொடுப்பா நல்லா இரு நல்லா ராசி பாத்து நல்லா குடிச்சு பாரு நல்லா புடி எவ்வளவு ஒரு பீரிங் குண்டாட்டுக்குது 80,000 ரூபாய் குடிச்சு செலவு பண்ணி வச்சுருவாரா இவன் நம்மளே பார்த்து மாலா என்று சொல்லி சொல்லு வச்சுக்கலாம் ஏத்துக்கலாம் அண்ணாவுடைய வார்த்தைக்காக நான் உனக்கு மரியாதை யாரை போய் தந்து போறேன் யாரை போய் கூத்துறது அங்க வெள்ளகிரி சென்று அந்த வெள்ளகிரியில் பார்த்தா 1108 லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தை ஓர்லிங்கமாக சேர்த்து சிவ பூஜை செய்து வருவேன். லிங்கத்திற்கு இங்கிருந்து கையில மலை போய் அந்த 1008 லிங்கத்தை ஒன்னா சேர்த்து பூஜை பண்றாங்க. தொலைவு என்னத்துக்கு போனோம் இங்க 2 இங்க 2 மொத்த 6 லிங்கம் இங்கே கும்பிட்டு ஒரு சிவபெருமான் வந்து தந்துறாரு. அங்கே சென்று பார்த்தால் நான் பரமனை கூறியிருப்பேன். அந்த பரமனை என் பாவாடுக்குள்ளே இருக்கும். நான் சிவனை கூறியிருப்பேன். அம்மா சிவனே எங்க சிலையில அண்ணா வார்த்தைக்கு மரியாதை என் வார்த்தைக்கு தெரியுமா? அரியத்தவசி முன்னே போராடி நின்று கொண்டே என்கிட்ட பேசினே இருக்கீங்க. இல்லையா அறியவதற்குத்தான் வந்தோம். அறிந்தாலும் என்ன மாற்றி அறிந்தாலும் என்ன மாற்றி அறியாமல் போனதென்னே அவரவர் நிஷ்டி அவருக்கு ஐயா நிஷ்டிகளே நிஷ்டிகள் என்று சொல்லி நீங்கள் தீரமாக பேச வேண்டாம். நில்லன்னு நிக்கிறீங்க பாருங்க. இந்த வழியா 1000 ஆம்பளை நிக்கிறாங்க. ஆனா அதுன்னு சொல்ல
இல்லைன்னா ஆயிரத்துல சொல்லிடு நல்லவருக்கு அடையாளம் நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமே போய்விட வேண்டும். வழியில வந்து நான் வர சொல்றேன். இதுக்கு உதாரணம் ஒரு சொல்லட்டுமா? அந்த ஐயா இருக்கிறாருன்னா அந்த ஐயா இருக்கிறாருன்னா ஐயா வாங்க எங்க வீட்டுல இருங்க, இருந்துட்டு 4 நாள் இருந்துட்டு போகணும்னு சொல்லி என் மனசு. நான் உங்களை வரவே சொல்லல, ஆனா வந்துட்டீங்க. வந்த வழியை விட்டு விட்டு வராத வழியில போயிருக்கமா? இது கேக்குறீங்களா? வழியில் வந்தாலும் என்ன வந்த கட்டாயமான கட்டாயம் என்று சென்னாசி கன்னியாசி மாதிரி இருக்கிற இல்லைன்னா தழுவி பிடித்தால் உன்னை நான் தடுத்துமே சென்று விடுவேன். எப்படிங்கிற இடத்துக்கு எப்படி வாசப்படுறீங்க? எப்படி எட்டாத கண்ணிகளுக்கு ஒரு ஊரில் ஒரு மாமரம் இருக்கட்டும். அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனி அது உயர்ந்திடத்தில் இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? உயர்ந்த இடத்துல. அந்த மாங்கனியாகப்பட்டது நான். நீ இவங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? எப்படி? 2 கால் இல்லாத மொண்டிங்க நீங்க. நாங்களே 2 காலுமே இருக்காது, அவங்கதான் மொண்டிங்க ஐயா. 2 கால் இல்லாத மொண்டிங்க நீங்க. 2 கால் இல்லாத மொண்டிங்க அந்த மாமரத்தின் மீது ஏறி எந்த இடத்துல இருக்கிறது கனி. அந்த கனியை அறுக்கணும் நினைத்தால் அறுக்க முடியுமா ஐயா? முடிய முடியாது. அதை தன் போலே உயர்ந்திடத்தில் இருக்கக்கூடிய கனியை விட்டதனால் 2 கால் இல்லாத முண்டைங்க நீங்க. 2 கால் இல்லாத முண்டைங்க அந்த உயர்ந்திடத்தில் இருக்குதே கனி. அந்த கனியை மரத்தின் மீது ஏறி பறிக்கணும் நினைத்தால் பறிக்க முடியாது. இது கேட்க கலைஞர் ஆட்சி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கூட்டுக்குடிநீர் திட்டம். அந்த திட்டத்துல எத்தனை ஓவர் ஃபுல் டேங்க் போடுறாங்க? ஓவர் ஃபுல் டேங்க் அங்கே பாத்துக்கிற போது முடிஞ்ச பாரு. அந்த மாதிரி எத்தனை டேங்க் போட்டுக்கிறாங்க? அது மாதிரி ஏரியில எடுத்து வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஒரு துணி மேல ஒரு துணி வச்சு கட்டி ஒண்ணு மேல ஒண்ணு போல்ட் நெட்டெல்லாம் போட்டு கிறுக்கா முருகன் டைட் பண்ணி அதுவும் பத்தல்னாங்களே நம்ம கொடவையெல்லாம் கட்டி மேல எப்படி தெரியுமா ஏறுவோம் நாம? எப்படி இப்படி சாமியார நடுவானுங்க படிக்கு படி படிக்கு படி புத்தி குலமந்த ஆச்சாரம் எப்படி குலமந்த ஆச்சாரம் கனியை உண்டானா கனியை இருத்துண்ட
துண்டாக ஆக்கி விடுவேன். நீ போய் சிசியா குருநாதருக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? ஆபத்து குருநாதருக்கு. அதுக்கு நம்ம சென்று காப்பாற்ற வேண்டும். எங்க போற? ஒயின் ஷாப்புக்கு. அவரு சிவபெருமான போய் தவம் செய்ய போறாரு. ஆனா நீ எங்க போற? அத கல்லு கடிச்சு அப்படி இருந்தாலும் நம்ம போகின்ற வழியில ஒரு சிப்ஸ் கடை கிடையாது, ஒரு வாட்டர் கடை கிடையாது, ஒரு கிளாஸ் கூட கிடைக்கல. எதுக்கு? அவர் யாரை கோரி போறாரு? சிவபெருமனை கோரி. பரமனை கோரி போறான். நான் யாரை கோரி போறேன்? மேடுபள்ளி குறும்பனா தேடி போறேன். வழிமறைகளை பார்க்கலாம். சரி இல்லைன்னா நம்ம போய் இந்த சாமி பாட்டை எப்படி இருப்பாரு? மாட்டு கண்ணுக்கு தடுக்காட்டி விடுதா? எங்க சாமி போறீங்க? அரை ஏண்டி ஏண்டி கண்ணார் வழிகளா? கண்ணார் வழிகளா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் எப்படி தெரியுமா? சுடுகாட்டுல வெந்து வேக பாதி போன எப்படி இருக்குது?
அது இல்லைன்னா தூக்கம் வரதில்லை இந்த மகன். சாமி என் ஆபத்தை காத்திருந்தாயா சசியா? சாமி கண்டால் பெற்றுக்கு என்ன போனாலும் சசியா, அங்க ஒரு ஆலமரம் இருக்குது அல்லவா? அந்த ஆலமரத்தில் அடியில் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டு இருந்து செய்யா. நான் தவத்தை புரிந்த உன்னை வந்து பார்க்கின்றேன். உனக்கு ஏதாவது நிஜர் வந்தால் சத்தியமா போகலாம். சாமியார் இல்ல தேவைப்படும் போது இவனை கூப்பிட்டுக்கான். போக மாட்டான். அம்மா, சாமி என்ன சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொன்னாங்க. எட்டாத கனிகளுக்கு நாங்கள் 74 இருப்போம். ஏழை வைத்து நீ அறுத்ததே உண்டான கனியை நான் இருத்துண்டாக ஆக்கி என பயன்படாது இல்லையா? இருத்துண்டாக ஆக்கி விடுவேன். ஏமா அப்போ 4 நாள் நம்ம சாதமா பேசணும். சாதமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஜாதியை பத்தி கேளுங்க, தேவதை பத்தி கேளுங்க. அப்புறம் கோவத்தை பார்க்கலாம். வேலைக்கு மட்டும் தான் கொடுக்கலாம். நானே பாரு. அவங்க என்ன குலாம்? மீன் மச்சக்காரி குலாம். ஆமா மச்சக்காரி மச்சனா என்னடி? மீன் விக்கிறதுங்க. கருவாடு விக்கிறதுங்க. ஜாதியா கருவாடு. சென்னமணியா செனாபாடி. அப்படி விக்கிறதுங்க. ஊரா போய் ஒரு படிக்கு கருவாடு 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 கோயில் வாங்க அப்படியே பறிச்சிங்களா இருங்க. இவன் கருவாடு தருக்கிட்டான். அவன் போயா அவன் ஒப்பனைக்கு ஒரு 5 பேர் பெத்தாங்க. எங்கிட்ட தாங்க. கேளு நல்லா. தேவையான பொண்ணியோட பச்சை கலர் ஒண்ணு கேட்டா வச்சுக்கிறாங்க. அது மட்டும் போறான்னு சொல்லிட்டு 5 பேர் ஒரே பொண்டாட்டி கட்டிக்கினாங்க. எங்கேயோ போச்சு காலம் மீனோ அன்னைக்கு 60ஆம் படி ஏத்தி ஒரு பொண்டாட்டி ஒரு கையிலாகாதவா பொறுத்து கூட இங்க பொண்டாட்டி கை வைக்கிறானா கல்ல கல்ல எடுத்து கூட அடிச்சு போடுவான். 5 பேரை கையை கட்டினே இப்படியே நின்னுங்களே. ஏன்னா மூஞ்சில பேரரசர் அந்நிமிடத்திலே கண் இமை இசைத்திருந்தால் போதும் அந்த சீனாபுரம் என்னை மண்மேடாக்கி ஜாதியை பத்தி கேவலம் நல்லது பார்ப்போம் என்று நடுங்குத நடக்கும் போது அப்படி கேட்கிறோம் பெரியவர்களே, கேட்கிறோம் சிறியவர்களே, கேட்கிறோம் சின்னதைய பூமலர்களே, கேட்கிறோம் ராஜனந்தன. அப்படி பார்க்கின்ற போது செய்யா ஒவ்வொரு வண்ணத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த மோகினி பிரடவிடத்தில் விடைவிட்டுக் கொண்டு அண்ணா சொல்லிய வாக்கியவாதம் தத்தும் தத்தும் அனுதத்த வாக்கு தத்தங்கள் தத்தங்களும் உண்டு. சொல்லக்கூடிய வார்த்தையும் உண்டு. 3 வார்த்தை கேளவிட்டால் ஒன்றாலும் தோஷமில்லை என்று சொன்னார். இந்த முந்தி வழக்கத்தில் விலக்கிவிட்டு இந்த அர்ஜுனன் அவருக்கு காதுக்கு ஒரு ஓசை கேட்கின்றது. அது என்ன ஓசை தெரியுமா? இந்த பானைக்கு ஒரு ஓசை
பாலகுரா ஓசை படிப்படி என்று உலகிற்கு இவர் கேட்டுக்கொண்டு வருகிற போது முந்தைய வனத்தில் மோகினி வந்தார். இரண்டாவது வனத்திலே ராமராஜர் வந்தார். மூன்றாவது வனத்திலே பிராமணர் வந்தார். நான்காவது வனத்தில் நான் கண்டதை யார் தெரியுமா? என் கண்ணிற்கு நீலவர கலரிலே எனக்கு தோற்றமளித்த அந்த கண்ணனே வரும் என்று வைத்தார். அவர் வருகின்ற போது அவரை நான் எப்படி பணிந்திருப்பேன்? எப்படி ரகுநாதா 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 கண்ணன் கார்மேக வண்ணன் நந்த நந்தன மோனாரையின உலகத்தை கற்பரக்கூடிய சாச்சாதி எண்ணிரவன் தோற்றமளித்தார் ஐயா. ஓடோடு சென்று பாதத்தை விழுந்தேன். உன் பாதத்திற்கு வணக்கமா என்று சொல்கிற போது மைத்துனனில் என்ற தினத்தில் பார்த்தாலும் மாமா 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 என்று காலை சுத்திக் கொண்டிருப்பாயே. என்னைய மறந்து உன்னைய மறந்து தன்னைய மறந்து ஒரே நோக்கத்தோடு ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி போகிறாயே, என்னையா காரணம் என்று கேட்டார். மாமா 10வது பாலைவனத்திலே வேலை பேசுற உரைத்தபடி ஐவர்களும் ஒரு செஞ்சாண்டியாக விளம்பி கைவிளைகளை சென்று ஐமுக பாஷ்பாகனையை பற்றுவதற்காக செல்கிறேன் மாமா. அர்ஜுனா, உன் தவத்தை மெச்சுனேன். ஆனா இருந்தாலும் நீ தவத்திற்கு செல்கிற போது உனக்கு ஏதாவது இடைச்சல் நேர்ந்ததா என்று கேட்டார். ஆமா, இடைச்சல் நேர்ந்தது என்று கேட்கின்றாயே, உனக்கு ஏதாவது சம்பந்தமா என்று கேட்க இடைச்சல் வந்தது மாமா. முந்தி வனத்தில் மோகினியாக ரூபத்தை கொண்டு என் மேல் மோகித்து வந்தார் பெண். அந்த பெண் யார் மாமா என்று கேட்க, ஆனால் மைத்துனா அந்த பெண்ணாக ரூபத்தை கொண்டு உன்னை வழிமறைத்தது நான் தான். எப்ப மாமா எடுத்த ரூபம் என்று கேட்க, நரை திரை மூப்பு சாக்காடு எதுவுமே இருக்கக்கூடாது என்று திருப்பார்களை பாண்டமாகவோ மகேந்திரன் மத்தாகவோ ஆதி சேசனை தாம்பு கயிறாக அமிர்தம் கிடைந்தார்களாம். அந்த அமிர்தத்தை கிடைக்கின்ற போது ஆதிசேஷன் வலித்தாகாமல் விஷத்தை அமிர்தத்தை கக்கியதாம். இந்த விஷத்தை சாப்பிட்டா தேவர்களும் அறிந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மோகினி ரூபத்தை கொண்டு விஷ சாதம் ஒரு புறமும் நல்ல சாதம் ஒரு புறம் பிரித்து நல்ல சாதத்தை தேவர்களுக்கு குடித்து விஷ அமிர்தத்தை அரக்கரை குடித்து அழித்த எடுத்த ரூபம் அன்று எடுத்த ரூபம் இன்று எடுத்தேன். எதற்கு அர்ஜுனா, நீ பெண்ணாசை உடையவன். பெண் என்றால் பேய் மனம் இறங்குமா? நீ பெண்ணாசை உடையவன் அர்ஜுனா. பெண்கள் வந்து உன் மேல் மோகித்தாள். தவம் என்றால் தவமே நோக்கும், பெண் என்றால் பெண்ணை நோக்கும். நீ தவத்தை மறந்து பெண்ணோடு வந்து விடுவாயா, இல்லை பெண்ணை மறந்து தவத்துக்கு செல்வாய் என்பது உன் மனதை சோதிப்பதற்காக எடுத்து சொன்னார். இருக்கட்டும் மாமா. இரண்டாவது இடத்தை பார்க்கின்ற போது மண்ணிற்கும் விண்ணிற்கும் அகோர கோபத்தோடு ஒரு ராம ராட்சதன் வழிபடுத்தானே அதிகாரம் என்று கேட்க, அர்ஜுனா அந்த ராம ராட்சதன் நானாகும் என்று சொன்னார். இருக்கட்டும். மூன்றாவது இடத்தில் 3 அடி பிராமணர்கள் வந்தாரே, அதிகார் மாமா. அர்ஜுனா அதுவும் நான் தான் என்று சொன்னார். மாமா எதற்கு மாமா 3 முறை பயிற்சி வைத்தா என்று கேட்க, அர்ஜுனா இந்த கலியுகத்துல பாரு காலாண்டு அரியாண்டு முள்ளாண்டு 3 பயிற்சி வைக்கிறாங்க. அதை போல உனக்கு நான் 3 பயிற்சிகளை வைத்தேன். இந்த 3 பயிற்சிகளை நீ வெற்றி பெற்று விட்டாய். நீ தவத்துக்குரியவன், தவத்தை செல்ல என்று சொன்னார்.
ஆகட்டும் அம்மா, நான் தவத்துக்கு செல்வது போதாது, அங்கே சென்று தவம் புரிகிற போது ஐயா பேசி முடியுங்க. நான் தவம் செய்கிற போது உன்னை பார்க்க வேண்டுமானால் நான் எப்படி மாமா பார்ப்பது என்று கேட்டேன். அர்ஜுனா, நீ தவம் செய்கின்ற போது உனக்கு நான் கழுகாக காட்சியளிப்பேன். எப்படி வருவாரு? ஒரு கழுகாக வந்துகிற போது என்னை பார்த்து கோவிந்தா என்று கூக்குறை எழுப்பினார். நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி பிள்ளை சூழ் எதா இருந்தாலும் சரி, கதற கதற பதற பதற சித்தர சித்தர பறந்து ஓடிவிடுமா. கோவிந்தா என்று என்னை கூக்குறை எழுப்பார் என்று சொல்லி மாமனத்தில் விடைபெற்றுக் கொண்டு 5ஆம் இடத்தில் பார்க்கின்ற போது ஒரு வேங்கக்கண்ணியாகப்பட்டவர்கள் கிடைத்தார். உடல் மனித உருவம், மூஞ்சாகப்பட்டது வேங்கக்கணி, அந்த உருவத்தில் இருக்கிறது. அவர்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு 6ஆவது இடத்தில் கை வைக்கின்ற போது ஒரு மலை வேடுவானாகப்பட்டவன் ஒரு மலைப்பாம்பாக என் காலை சுற்றி கொண்டான். அவனை எட்டி உதைத்தேன். மலைப்பாம்பாக இருந்தவன் ஒரு மலை வேடுவாக இருந்து நின்றான். அவன் சொல்கிறான், ஆனால் சாமி, நான் என்ன பாவத்தை செய்தேனோ நீ சாபமாகப்பட்டது, என் கால் வைத்தவனே என் சாபம் நீங்க விட்டது என்று சொன்னான். 6ஆவது இடத்தை விட்டு இந்த 7ஆவது இடத்துல இப்படி நிக்கிறோம். அங்க வரலாம். அந்த வனமாகப்பட்டது அது எப்படி இருக்குது? இருட்டா கபோனுக்கு அதுங்களா கரெக்டா சொல்றான். எப்படி இருக்குது? இருட்டாக்குது. அந்த இரவோடு இருக்கிறதா பண்ணோம். அது யாரோட வனம் தெரியுமா? யார் வனம்? வேறு